ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். மில்க் ஷேக்கில் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு 8 பேரிச்சம்பழம், ஒரு 8 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், 2 செவ்வாழைப்பழம் பனானா 2 எடுத்திருக்கேன் பழம். இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் இந்த நான் தோல் எடுக்கலை ஊற வச்சு. இப்போ நம்ம இப்படி தான் நான் செஞ்சு சாப்பிடுவேன். தோல் உரித்து நம்ம ஊற போட்டு தோல் உரித்து எடுக்கலாம். அது பாருங்கள். இதை நான் மிக்சி ஜாரில் போடுறேன். மிக்சி ஜாரில் போட்டு இப்போ பாருங்கள், இந்த பழம் பேரிச்சம்பழம் விதை உள்ளது. இந்த பழத்தில் உள்ள கொட்டையை பூரா நான் எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த கொட்டையை பூரா நான் எடுத்துட்டு இந்த பழத்தை நல்லா கழுவிட்டேன். ஏன்னா கழுவி தான் நான் இதில் போடுவேன். இதை நல்லா திரிச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை இதில் போடுறேன். போட்டு இதை இதோட சேர்த்து நல்லா அடிச்சிருவேன். செவ்வாழைப்பழம் பாருங்கள், 2 பெரிய செவ்வாழைப்பழம் பாருங்கள். 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த பழத்தை நல்லா உரித்து பார்த்தீங்களா, இந்த பாதாம் பருப்பும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா திரிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த பழத்தை போடுறேன் பாருங்கள். போட்ட பார்த்தீங்களா. இப்போ கிளாஸ் பால் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா மேலே கூடி வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி இதை திரிக்கேன். இது நல்லா பேஸ்ட் பண்ணணும். மில்க் ஷேக் ரெடி. செவ்வாழைப்பழம், பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம். நான் ஜீனி போடலை, இல்லை சர்க்கரை சேர்க்கலை. இதில் இனிப்பு இருக்கிறனால பழத்தில் நான் சேர்க்கலை. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டா. மூணு கிளாஸ் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதில் ஐஸ் போட போகிறேன். இது நிறைய ஆயிட்டா. இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மில்க் ஷேக் ரெடி. பார்த்தீங்களா, சூப்பராக போட்டேன். இதுக்கு செவ்வாழைப்பழம் 2, ஒரு 8 பாதாம் பருப்பு, ஒரு 8 பேரிச்சம்பழம் எடுத்து நான் போட்டதை பார்த்தீங்களா எப்படி செஞ்சேன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக நான் இது செஞ்சுருக்கேன்னு சொன்னால், எனக்கு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் 2 கால்லையும் வலி வரும். அப்புறம் தான் நான் ஒரு சித்தா டாக்டர் சொன்னார், இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க, அந்த 2 காலில் உள்ள குதிங்கால் வலி சரியாயிரும் சொன்னாங்க. அதனால இதை நான் செஞ்சு சாப்பிட்றேன். இப்போ எனக்கு பரவாயில்ல. அதனால தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஐஸ் துண்டு, நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் துண்டை எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இதை ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சீனி சேர்க்காம தான், சர்க்கரை சேர்க்காம தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மலர் லைஃப் ஸ்டைல் வீடியோவை பாருங்கள். மலர் லைஃப் ஸ்டைல் வீடியோவை பாருங்கள். லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.